Unit 14. The lesson is Transportation in Plants and Circulation in Animals. The lesson Transportation in Plants and Circulation in Animals. Plants எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, அனிமல்ஸில் எப்படி சர்க்குலேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். At the end of this lesson, the students will be able to learn how the water and minerals move from soil to the plant. எப்படி வாட்டர் மினரல்ஸ் வந்து சாயிலேருந்து பிளான்ட்டுக்கு போகுது. செகண்ட் பாயிண்ட், லேர்ன் ஹவு ப்ரிப்பேர்டு ஃபுட் பை த லீஃப் இஸ் டிரான்ஸ்லொகேட்டட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். லீஃப் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எப்படி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போக போகுது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். தேர்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் ஆஸ்மாசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். நீங்கள் வந்து ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு படிப்பீங்க, டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னு படிப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஃபோர்த் பாயிண்ட், காம்போசிஷன் ஆஃப் பிளட், நம்மளோட பிளட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் அண்ட் அசோசியேட்டட் பிளட் வெசல்ஸ். நம்மளோட ஹார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பிளட் வெசல்ஸ் அசோசியேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத படிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் சிஸ்டமிக் பல்மினரி கொரோனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்னென்னா, பல்மினரி கொரோனரி சர்க்குலேஷன் என்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, டிஃபரன்ஷியேட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள்னால் என்ன, அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது. நோ அபவுட் த பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் பீட். பிளட் ப்ரெஷர்னால் என்ன, ஹார்ட் பீட்னா என்ன. அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஸ்டெதஸ்கோப் அண்ட் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸ்டெதஸ்கோப்போட யூஸ் என்ன, ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அதோட யூஸ் என்ன. ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ். டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்குது. லாஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டமை பற்றி படிப்போம். So these are the learning objectives. Now introduction. Multicellular organisms possesses millions of cells in their body. Every cells need a constant supply of essential substance like nutrients and oxygen to maintain life and survival. நம்மளோட பாடி வந்து ஆக்சுவலாக மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பொசஸஸ் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் தேர் பாடி. நிறைய செல்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். எவ்ரி செல் நீட்ஸ் அ கான்ஸ்டன்ட் சப்ளை. நமக்கு என்ன வேணும், எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் லைக் நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் வேணும் நம்ம லைஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கு. ஃபுட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் எவ்ரி செல் கெட்ஸ் இட்ஸ் எனர்ஜி பை த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடானது என்ன ஆகும்னா, ஆஃப்டர் டைஜஷன் குளுக்கோஸாக வந்து கிடைக்கும். இந்த குளுக்கோஸ் தான் என்ன செய்யுதுன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகுது. The cell utilize this energy and govern various vital activities of life. ஸோ இந்த குளுக்கோஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா வேரியஸ் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் அதை செய்யும். வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான அந்த எனர்ஜியை இந்த குளுக்கோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். Have you ever wondered how water and nutrients absorbed by the roots are transported to the leaves? நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரூட் வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு தெரியும். பட் அவ்வளோ டிஸ்டன்ஸ் பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, நிறைய ஹியூஜ் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, லைக் ரெட்வுட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் எப்படி இந்த தண்ணி வந்து மேலே ஏறுது, ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ண அந்த நியூட்ரியன்ஸும் வாட்டரும் எப்படி டாப் மோஸ்ட் பார்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹவு இஸ் த ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் கேரி டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். லீவ்ஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறது நல்லா தெரியும். பட் அந்த லீஃப்லேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு பிளான்ட்டில் எப்படி நடக்குது அப்படின்ற வேலைகளை நம்ம பார்க்கலாம். Do you know how water reaches the top of the tall plants in spite of not having a circulatory system like animals? இப்போ நீ எடுத்துக்கிட்டேன்னா அனிமல்ஸில் பார்த்தேன்னா நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு இருக்கும், ஒரு ஹார்ட் இருக்கும், அதுலேருந்து நிறைய பிளட் வெசல்ஸ் கிளம்பி போகும், பிளட்டை எடுத்துகிட்டு போகும். பட் அந்த மாதிரி ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளான்ட்டில் கிடையாது. பட் இருந்துட்டாலும் அந்த ரூட் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் அவ்வளோ ஒரு டால் ட்ரீஸில் எப்படி வந்து ஸ்டெம்மில் ஏறி அந்த ஃப்ளவர்ஸு, பட்ஸு எல்லா பார்ட்ஸுக்கும் எப்படி போகுது. Water absorbed by the roots have to reach entire plant and food synthesized by the leaves to have to be distributed to all parts of the plant. ஸோ லீவ் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டானது என்ன ஆகுது, அங்கேருந்து கிளம்பி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகுது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வி நீட் டு ரீகால் த அனாட்டமி ஆஃப் த பிளான்ட்ஸ். இதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அனாட்டமி ஆஃப் த பிளான்ட்ஸை வந்து நீ தெரிஞ்சுக்கணும். அனாட்டமி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் அப்சர்வ் பை த ரூட்ஸ் ரீச் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ xylem. அதாவது நீ லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்ப, xylem அப்படின்ற பார்ட் தான் என்ன செய்யணும்னு கேட்டேன்னா
அந்த ரூட் அப்சர்வ் பண்ணுற நியூட்ரியன்ஸ், ஐ மீன் அந்த அப்சர்வ் பண்ணுற வாட்டரை என்ன செய்யுது, டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் கொண்டு போகிறது ஜைலம்ங்கிற ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து செய்யும். The food synthesized by the leaves are translocated to all parts of the plant through the phloem. Phloem என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, லீவ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை என்ன செய்யும், டிரான்ஸ்லோகேட் பண்ணும். டிரான்ஸ்லோகேட் பண்ணி வேரியஸ் பார்ட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ xylem conducts water, phloem conducts food materials. The bulk movement of substance through the vascular tissue is called translocation. இப்போ translocation அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி the movement of substance through the vascular tissue is called translocation. Vascular tissue அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, xylem and phloem. Xylem and phloem together known as vascular tissue. So once again I am telling you, xylem conducts water, phloem conducts food materials. This transportation of material is called translocation. Transport means to carry things from one place to another. Have you ever wondered how in animals the useful substance are transported to other cells and toxic substance are removed? நம்ம அனிமல் பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எப்படி பாடி விட்டு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரும் கூட. இன் லார்ஜர் ஆர்கானிசம்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், சால்ட், ஆக்சிஜன், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அரவுண்ட் த பாடி ஆர் பர்ஃபார்ம்டு பை தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நம்மளோட அனிமல் பாடி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து லார்ஜ் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸு, சால்ட்டு, ஆக்சிஜன், ஹார்மோன்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்குது. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் தி சர்க்குலேட்டரி ஃப்ளூயிட், that is blood, lymph, heart, blood vessels which form the collecting and transporting system. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் வரும்னு கேட்டேன்னா, ஹார்ட் வரும், blood, lymph and the blood vessels which form the collecting and transporting system. Now, means of transport in plants. Means of transport in plants. The transport of materials in and out of the cells is carried out by diffusion and active transport in plants. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிளான்ஸில் எப்படி நடக்குதுன்னா, பை மெத்தட்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். ரெண்டு மெத்தடில், அதாவது டிஃப்யூஷன், நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிஃப்யூஷன்னா என்ன? The movement of solid, liquid and gaseous molecules from a region of higher concentration to a region of lower concentration without the utilization of energy is called diffusion. The diffusion method எப்படி நடக்கும்னு கேட்டேன்னா, இந்த டிஃப்யூஷன் மூலமாக சாலிட், லிக்விட், கேஷியஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எனர்ஜி இல்லாமே வந்து நடக்கும் இந்த ப்ராசஸ். டிஃப்யூஷன், ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ, டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸ் வந்து சாலிட், லிக்விட், கேஷியஸ் மாலிகுல்ஸ் மூவிங் ஃப்ரம் த ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்டு கிடையாது, எனர்ஜி தேவையில்லை. திஸ் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ் ஆல்சோ. இப்போ டிஃப்யூஷன் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ, அது வந்து போர்டில் உனக்கு ஃபில்லப்ஸாக கேட்கலாம். இப்போ ஜஸ்ட் லுக் அட் த பிக்சர்ஸ் ஆல்சோ. பிஃபோர் டிஃப்யூஷன் அந்த ஜாரில் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஆஃப்டர் டிஃப்யூஷன் அதில் எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. டிஃப்யூஷனுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Active transport utilizes energy to pump molecules against a concentration gradient. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படும். டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி வேண்டாம். பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பிளான்ட்டில் நடக்கணும்னா கண்டிப்பாக எனர்ஜி, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவைப்படும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை த மெம்ப்ரேன் பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ். எங்கே நடக்கும்னு கேட்டேன்னா, பை அ மெம்ப்ரேன் பவுண்டட் ப்ரோட்டீன்ஸ். அது கிராஸ் ஆகி போகும்போது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செல் எடுத்துக்கோ, செல் வழியாக தான் வந்து எல்லாமே கிராஸ் ஆகி போகும். செல் வந்து என்ன ஆகும்னா, செல் இஸ் கவர்ட் பை செல் மெம்ப்ரெயின். இன் பிளான்ட்ஸ் த செல் மெம்ப்ரெயின் இஸ் கவர்ட் பை செல் வால். எல்லாமே நீ வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்ப. ஸோ அந்த மெம்ப்ரெயின் பவுண்டட் ப்ரோட்டீனை கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். தீஸ் ப்ரோட்டீன் யூஸ் எனர்ஜி டு கேரி சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த செல் மெம்ப்ரெயின். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் செல் மெம்ப்ரெயினுக்குள்ளே விட்டு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். So they are often referred as pump. That is the protein, bounded protein, membrane bounded proteins பேர் தான்
பம்ப்னு பேர். தீஸ் பம்ப்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். எப்படி போகுது? டிஃப்யூஷன் அப்போ வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் போகுது. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்போ அப்படியே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். எப்படின்னா ஃப்ரம் தி லோயர் கான்சன்ட்ரேஷன் டு த ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டால் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃப்ரம் த லோயர் கான்சன்ட்ரேஷன் டு த ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிகூல்ஸ் மூவ் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மெம்பரேன் பவுண்டட் ப்ரோட்டீன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பம்ப். ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ, மேபி போர்டில் உனக்கு ஃபில்லப்ஸாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ். Osmosis is the movement of solvent or water molecules from a region of higher concentration to the lower concentration through a semi-permeable membrane. இனி ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னென்னா மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி போகுது? ஃப்ரம் த ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ ஏ செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த இடத்துல ஆஸ்மாசிஸ் நடக்கணும்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் வேணும். எது செமி பர்மியபிள் மெம்பரேன்? ஆக்சுவலாக நம்ம செல்லில் கவர் பண்ணியிருக்கிற அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான் செமி பர்மியபிள். ஏன் அதுக்கு பேர் செமி பர்மியபிள் அப்படின்னு கேட்டோன்னா இட் வில் செக் த பார்ட்டிகல்ஸ் வாட் எவர் just cross over it. It will check the particles and half of the molecules only could be entered. அதனால தான் அதுக்கு பேர் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் பேர். செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாம் சேம், ஒரே மீனிங் தான். ஸோ ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்னென்னா the movement of solvent or water molecules from the higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane. Semi-permeable membrane வழியாக தான் இது நடக்கும். This process is carried out till an equilibrium is reached. ஸோ எதுவரையும் நடக்கும்னு கேட்டேன்னா இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் ரெண்டும் வந்து ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுற வரையும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஆஸ்மாசிஸ் இஸ் த பாசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் எனி அதர் சால்வன்ட் மாலிகுல்ஸ். ஆஸ்மாசிஸுங்கிறதும் ஒரு பாசிவ் மூவ்மெண்ட் தான். டிஃப்யூஷனுங்கிறதும் ஒரு பாசிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு plasmolysis. It occurs when a living plant cell is placed in a hypertonic solution. Water molecules moves out of the cell and resulting in the shrinkage of protoplasm away from the cell wall. அப்படின்னா என்னது? இப்போ நீ என்ன செய்யறேன்னா ஒரு பிளான்ட் செல்லை எடுத்து ஒரு ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் நீ போட்டேன்னா என்ன ஆகும்னு கேட்டேன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் செல்லை விட்டு வெளியில் விட்டு போயிட்டு என்ன ஆகும்னு கேட்டேன்னா ஷ்ரிங்க் ஆயிரும். ஷ்ரிங்க் ஆகுறதுனா சுருங்குறது. ஏன் சுருங்குது அப்படின்னு கேட்டேன்னா அந்த செல்லுக்குள்ளே உள்ள புரோட்டோபிளாசம் எல்லாமே என்னாகும்? செல்வால்லேருந்து கிளம்பி வெளியில் போகிறதுனால அது ஷ்ரிங்க் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ இது வீட்லேயே கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வெளியில் வைக்கும்போது என்னாகுது? அதில் உள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியில் ட்ரை ஆகி போயிடுச்சுன்னா அந்த காய்கறியோ இல்லை பழங்களோ சுருங்கி போகிறத நம்ம பார்க்கலாம். அதே தான், அதுக்கு பேர் தான் வந்து ஆக்சுவலாக பிளாஸ்மாலைசிஸ். So once again I am telling you, it occurs when a living plant cell is placed in a hypertonic solution. And the hypertonic solution வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. Hypertonic solution, water molecules move out of the cell and resulting in the shrinkage of protoplasm away from the cell wall. அந்த பிக்சர் கூட பாரு, ரொம்ப கிளியராக, ரொம்ப வெரி கிளியர் பிக்சர் இஸ் கிவன். 14.2 பிளாஸ்மாலைசிஸ். அந்த ரெண்டு செல்லை பாரு. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பிளான்ட் செல், அதில் புரோட்டோபிளாசம் எப்படி இருக்குன்னு பாரு. அப்புறம் ஆஃப்டர் பிளாஸ்மாலைஸ்டு பிளான்ட் செல், அதில் பாரு அந்த புரோட்டோபிளாசம் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு, அதாவது சுருங்கி இருக்கு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பிளாஸ்மாலைசிஸ். நெக்ஸ்ட்டு இம்பைபிஷன். Imbibition is a type of diffusion in which the solid plant material absorb water and gets swallowed up. இது வந்து என்னென்னு கேட்டேன்னா பிளாஸ்மாலைசிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இம்பைபிஷனுங்கிறது இதுவும் இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஃப்யூஷன் தான். பட் என்ன ஆகும்னு கேட்டேன்னா அந்த சாலிட் பிளான்ட் மெட்டீரியல்லாம் அப்சர்வ் ஆகும். வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும், ஏதாவது அயன்ஸ் மினரல்ஸ் எல்லாம் தான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னு கேட்டேன்னா அந்த செல் வந்து ஸ்வெல்லப் ஆகும். எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை ட்ரை சீட்ஸ் அண்ட் கிரேப்ஸ். இதுவும் நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் செய்வாங்க இந்த வேலையை. அதாவது இந்த பயிறு, வச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி தமிழில் சொல்லுவாங்கல்ல, அந்த பயிர்களெல்லாம் வந்து ஊற வைக்கும்போது நைட்டில் ஊற வச்சாங்கன்னா காலையில் பார்க்கும்போது அது நல்லா ஸ்வெல்லப் ஆகிருக்கும். காரணம் என்னென்னு கேட்டேன்னா நம்ம ஊற்றுற அந்த தண்ணியை அந்த சீட்ஸ் வந்து என்ன செய்யுது? அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த அப்சர்வ் பண்ணி அது ஸ்வெல்லப் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்பைபிஷன். So once again I am telling you, imbibition is a type of diffusion in which a solid plant material absorb water and get swelled up. Example, absorption of water by dry seeds and grapes.
If it were not for imbibition, seedlings would not have been able to emerge out of the soil. இப்போ இம்பைபிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம மண்ணில் போடுற சீட்ஸ் எல்லாம் என்ன செய்யாது முளைக்கவே செய்யாது. இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டு ஆயிலில் சீட்ஸ் நீ போட்டேன்னு வச்சுக்கோ, போட்டு என்ன செய்கிற, யூ ஆர் ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் எவ்ரிடே. என்ன செய்வோம்னா நம்ம வாட்டரை வந்து வாட்டர் அதில் விடுவோம். ஸோ விடும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி அந்த சீட் கோட்டெல்லாம் ஊறி அந்த சீட் கோட்டுக்கு என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு தான் அந்த சீட்குள்ளேருந்து உனக்கு நல்லாவே தெரியும் ப்ளம்யூங்கிற ஒரு பாட்டு ஷூட்டாகவும், ரேடிக்கல்ங்கிற ஒரு பாட்டு ரூட்டாகவும் முளைக்க ஆரம்பிக்குதுன்னு தெரியும். ஸோ இஃப் இட் வர் நாட் ஃபார் இம்பைபிஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கலைன்னா கண்டிப்பாக சீட்லிங்ஸ் வந்து சீட்லேருந்து வெளியில் கிளம்பி வராது. நெக்ஸ்ட்டு ரூட் ஹேர் வாட்டர் அப்சர்விங் யூனிட். வாட் இஸ் ரூட் ஹேர்? ரூட் ஹேர்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ அந்த கீரையெல்லாம் வாங்கும்போது அந்த ரூட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மைனூட் ரூட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கிளியராக நம்ம கண்ணுக்கே தெரியும். அதுதான் ரூட் ஹேர்ன்னு சொல்கிறது. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன்லி த அப்சர்விங் யூனிட், வாட்டர் அப்சர்விங் யூனிட். இந்த ரூட் ஹேர் தான் முதல்ல வாட்டரை என்ன செய்யும், மண்ணுலேருந்து நீ ஊற்றுற தண்ணியவோ இல்லை மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணியவோ அந்த ரூட் ஹேர் தான் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணி ரூட்டுக்குள்ளேயே கொடுக்க ஆரம்பிக்கும். There are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. இப்போ மண்ணில் இருந்து இருக்கிற தண்ணியவோ இல்லை நம்ம ஊற்றுற தண்ணியவோ வாட்டரையோ அது எது அப்சர்வ் பண்ணுதுன்னா ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ணோம் பை மீன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். இங்கே என்ன மெத்தட் ஃபாலோ ஆகுதுன்னா டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது மேபி போர்டில் ஃபில்லப்ஸாக ஒன்று கேட்கலாம். These are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. Root hairs are the thin-walled, slender extension of epidermal cell that increase the surface area of absorption. ஒரு ரூட் வாட்டர் அப்சர்வ் பண்ணுதுன்னா அதுக்கு காரணமே வந்து இந்த ரூட் ஹேர்ஸ் தான். இந்த ரூட் ஹேர் எப்படி இருக்குன்னு கேட்டால் தின் வால்டாக இருக்கும், ஸ்லெண்டர்னால் ரொம்ப தின்னாக இருக்கும். எதோட எக்ஸ்டென்ஷன்னா எபிடர்மல் செல்ஸ். உனக்கு நல்லாவே தெரியும் எபிடர்மல் அவுட்டர் மோஸ்ட் செல் வந்து எபிடர்மல் செல்ஸ் இருக்கும். இந்த எபிடர்மல் செல்ஸ் தான் என்னவா மாறி இருக்குன்னா ரூட் ஹேர் செல்ஸாக மாறி உனக்கு அந்த அப்சர்ப்ஷன் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த எபிடர்மல் செல் அப்படிங்கிறத நீ அண்டர்லைன் பண்ணிக்கோ. மேபி த ஃபில்லப்ஸ் இப்படியா கேட்கலாம். ரூட் ஹேர்ஸ் ஆர் த தின் வால்ட் ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேஷ் that increase the surface of the area of absorption அப்படின்னு கேட்டால் the answer is epidermal cell. பிக்சர் பாரு இப்போ 14.3 ஃபிகர் 14.3ல பாரு ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ். ரூட் கேப், அந்த ரூட் டிப் வந்து அந்த சாயில்னால டேமேஜ் ஆகாதபடிக்கு the root tip is covered by root cap. அப்படி ரூட் கேப்னு ஒரு பார்ட் வந்து கவர் ஆகி அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாரு இந்த ரூட் ஹேர்ஸ் பாரு ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அந்த ரூட் ஹேர்ஸ் தான் உனக்கு அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி ரூட்டுக்குள்ளேயே கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ரூட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ, ரூட் ஹேர்ஸுங்கிறது என்னன்னு கேட்டேன்னா இட் இஸ் தின் வால்ட் ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடர்மல் செல். ஸோ எபிடர்மல் செல்லை ஒன்ஸ் அகேன் அண்டர்லைன் பண்ணிக்கோ. பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பை ரூட்ஸ். பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பை ரூட்ஸ். இப்போ ரூட் அப்சர்வ் பண்ண அந்த வாட்டர் எப்படி ரூட்டுக்குள்ளே இன்னும் உள்ளுக்குள்ளே எப்படி நுழையுது, ரூட் ஃபுல்லாக எப்படி தண்ணி போகுதுங்கிறதான் பார்க்குறோம். ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் த ரூட் ஹேர் செல்ஸ் பிகம்ஸ் மோர் தேன் தட் ஆஃப் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸுங்கிறது என்னென்னு கேட்டேன்னா ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த கார்டெக்ஸுங்கிறது. ஸோ ரூட் ஹேர் செல்லேருந்து வாட்டர் எங்கே போகுது, நேராக கார்டெக்ஸுக்கு போகுது. தஸ் வாட்டர் ஃப்ரம் த ரூட் ஹேர்ஸ் மூவ்ஸ் டு தி கார்டெக்ஸ் செல் பை ஆஸ்மாசிஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் உனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், ரூட் ஹேர் செல் வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். பட் ரூட் ஹேர் செல்லேருந்து உனக்கு கார்டெக்ஸுக்கு போகணுன்னா ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து அங்கே யூஸ் ஆகுது. ஃப்ரம் தேர் த வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். So root hairs into the cortex, into the root, and then from the root to the stem, leaves, etc. Figure 14.4 TS, transfer section of the root showing movement of water from the soil to xylem. இப்போ பாரு the first one root hair cell ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ரூட் ஹேர் செல் பாரு, அங்கேருந்து இந்த ஆரோ மார்க் தான் வந்து வாட்டர் எப்படி போகுதுன்னு காமிக்கிறாங்க. அந்த ரூட் ஹேர் எதுக்குள்ளே நுழையுது, வாட்டர். இந்த வாட்டர் வந்து எங்கே போகுது, ரூட் ஹேர் செல்லிலேருந்து ரூட் கார்டெக்ஸ் செல்ஸ்குள்ளே போய்
அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஜைலமில் நுழையுது. ஒன்ஸ் ஜைலம் வந்து ஒரு ஒரு வாட்டர் பைப் மாதிரி ஒரு பார்ட் தான் அது. ஸோ ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ ஒன்ஸ் அதில் போயிடுச்சுன்னா நேராக ஸ்டெம் வழியாக என்ன செய்யும், அந்த தண்ணி மேலே போயிட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸுக்குமே அது போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு 14 types of movement of water into the root cells. Types of movement of water into the root cell. இப்போ இந்த ரூட் செல்ஸுக்குள்ளே வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு நிறையா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது. ஒன்று அப்போப்ளாஸ்ட் பாத்வே, சிம்பிளாஸ்ட் பாத்வே. Once water is absorbed by the root hairs, it can move deeper into the root layers by two distinct pathways. ஸோ ரூட் ஹேஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன செய்யுது, அங்கேருந்து நம்ம ரூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறோம். பட் ரூட்டுக்குள்ளே போகும்போதும் 2 டிஸ்டிங்க்ட் பாத்வே மூலமாக அது போகுது. ஒன்று அப்போப்ளாஸ்ட் பாத்வே, another one சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஸோ அப்போப்ளாஸ்ட் பாத்வே அப்படின்றது என்னென்னா, the apoplastic movement of water occurs exclusively through the intercellular spaces and the walls of the cells. வால்ஸ் ஆஃப் த செல்ஸ், அதாவது அந்த செல்லோட வால்ஸுக்கு ஊடுருவி போகும். அப்போப்ளாஸ்டிக் மூமெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கிராசிங் த செல் மெம்பரேன். பட் அது வந்து செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணாது, ஒன்லி த செல் வால். திஸ் மூமெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் கிரேடியன்ட், அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிளாஸ்ட் பாத்வே. இன் திஸ் மெத்தட் water molecules move to the adjacent cells through the plasma membrane. Apoplastic pathway only cell wall cross பண்ணுது, but not the cell membrane. But simplast pathway through the plasma membrane, cytoplasm, plasmodesmata. இத்தனை பார்ட்ஸை கடந்து அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு போகும். So once again I am reading. In this method, water molecules move to the adjacent cells through the plasma membrane, cytoplasm, plasmodesmata. This method of transport is low as water moves through the plasma membrane. It is accordance to the concentration in concentration gradient. Now just to look at the picture, figure 14.5, சிம்பிளாஸ்டிக் அண்ட் அப்போப்ளாஸ்டிக் பாத்வே ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்கு. அதில் பாரு, சிம்பிளாஸ்ட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அப்போப்ளாஸ்ட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை நீ வந்து நல்லா கீழே அப்சர்வ் பண்ணேன்னா உனக்கு அது தெரியும். பாரு, அப்போப்ளாஸ்ட்டுங்கிறது வந்து என்னது, உனக்கு செல் வாலை கிராஸ் பண்ணி போகுது. பட் சிம்பிளாஸ்ட்டுங்கிறது செல் மெம்பரேனை கடந்து சைட்டோபிளாசம், பிளாஸ்மாடெஸ்மேட்டா எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். சம்டைம்ஸ் உனக்கு அப்போப்ளாஸ்ட் பாத்வே, சிம்பிளாஸ்ட் பாத்வே டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீ எழுது. அப்போப்ளாஸ்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அப்படியே எழுது, சிம்பிளாஸ்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அப்படியே யூ கேன் ரைட். Transpiration. Transpiration is the evaporation of water from the aerial parts of the plant, especially through stomata in leaves. இது நீ லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்ப. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? evaporation of water from the aerial parts of the plant, especially through stomata in the leaves. லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வழியாக பிளான்ட் பாடியில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகி போகிறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். நம்ம அனிமல் பாடியில் எப்படி ஸ்வெட்டிங் நடக்குதோ அதே மாதிரி பிளான்ட் பாடியில் எப்படி எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன செய்யும்னு கேட்டேன்னா இவாப்ரேட் ஆகி வெளியில் போகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன் இன் டே அண்ட் க்ளோஸ்ட் அட் நைட். என்ன பண்ணுவோம், டே டைமில் டியூ டு சன்லைட்னால என்ன ஆகும்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி எக்ஸஸ் வாட்டர் வந்து அது வழியாக இவாப்ரேட் ஆகி போயிடும். நைட் டைமில் க்ளோஸ் ஆகிடும். The opening and closing of the stomata is due to the change in the turgidity of the guard cell. guard cellங்கிறது என்னது, அந்த ஸ்டொமேட்டாவையும் கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு செல்ஸ் தான் வந்து guard cell. இந்த guard cellோட turgidityயை வச்சு தான் இந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிறது, க்ளோஸ் ஆகிறது நடக்கும். So just you underline, the opening and closing of the stomata is due to the change in turgidity of the guard cell. Maybe அது போர்டு ஃபில்லப்ஸாக கேட்கலாம். When water enters into the guard cell, they become turgid and stomata open. அந்த வாட்டர் வந்து காட் செல்குள்ளே வந்ததுன்னா உடனே ஸ்டொமேட்டா என்னவாகும், டர்ஜிட் ஆகும். டர்ஜிட்னா நல்ல பல்ஜ் ஆகுறது. ஸோ தட் என்ன ஆகும்னா ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிடும். when the guard cell loses water, லூஸ் ஆகும். காட் செல்லேருந்து தண்ணி வெளியில் போச்சுன்னா பிகம் ஃப்ளாசிட். ஃப்ளாசிட்னாங்கிறதுனா ஒரு வாடி போயிடுது, அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். Water evaporates from mesophyll cells of the leaves through the opening stomata.
this lower water concentration in mesophyll cells. வாட்டர் இவாப்ரேட்ஸ். இப்போ வாட்டர் வந்து பிளான்ட் பாடியில் இவாப்ரேட் ஆகும்போது மீசோஃபில் செல்ஸ் லீவ்ஸில் வந்து மீசோஃபில் செல்ஸ்ன்னு ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. அந்த மீசோஃபில் செல்ஸ்லேருந்து என்ன ஆகும், மீசோஃபில் செல்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. இல்லை இப்போ ஃபிகர் 14.6 ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீட்லேயே கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு பாட்டட் பிளான்ட், குட்டி பாட்டட் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு நீ அதை கவர் டைட்டாக கவர் பண்ணிட்டேன்னா நீ என்ன செய்யலாம், நீ அதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே விட்டேன்னா அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டால் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். அந்த பிளான்ட் பாடியில் எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன செய்யுது, அந்த லீஃபோட ஸ்டொமேட்டா வழியாக அந்த வெளியேற அந்த ப்ராசஸை வந்து இந்த பிக்சர் வந்து கிளியராக காமிக்குது. இப்போ வாட்டர் இவாப்ரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் த்ரூ த ஓப்பன் ஸ்டொமேட்டா. இப்போ வந்து லீவ்ஸில் மீசோஃபில் செல்ஸ்ன்னு ஒரு லேயர் இருக்கும். இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா, உனக்கு நல்லா தெரியும், ஸ்டொமேட்டா மூலம் தான் வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகி போகுது. அப்படின்றப்போ வாட்டர் இவாப்ரேட் ஆகி போகிறதுனால உனக்கு மீசோஃபில் செல்ஸில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகுது. ஏன்னா வாட்டர் வந்து வெளியில் போயிடுது. ஸோ தட் என்ன ஆகும்னு கேட்டேன்னா லீஃபில் இருக்கக்கூடிய அந்த மீசோஃபில் செல்ஸில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும். அஸ் அ ரிசல்ட் மோர் வாட்டர் இஸ் ட்ரான் இன் டு த செல்ஸ். மீசோஃபில் செல்ஸில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிறதுனால உனக்கு ரூட்லேருந்து என்ன ஆகும், உனக்கு நிறைய வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகி ஸ்டெம் வழியாக லீவ்ஸ்க்கெல்லாம் போகும். As a result, more water is drawn into the cells from the xylem present in the vein through the process of osmosis. Once again, process of osmosis underline பண்ணிக்கோ. ஏன்னா யூ மஸ்ட் நோ டிரான்ஸ்பிரேஷன் டைம்லேயோ இல்லை அப்போப்ளாஸ்ட் பாத்வே, சிம்ப்ளாஸ்ட் பாத்வே, அதர்வைஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மாசிஸ், டிஃப்யூஷன், பிளாஸ்மாலைசிஸ், இம்பைபிஷன், இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது அது ஆஸ்மாசிஸ் மூலமாக நடக்குதா, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டா, இல்லை சாதாரண டிஃப்யூஷனாக, அதை வந்து நீ கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. As the water is lost from the leaves, pressure is created at the top to pull more water from the xylem to the mesophyll cells. This is called transpiration pull. ஸோ அஸ் அ உனக்கு வாட்டர் லாஸ்ட் ஆக வாட்டர் வந்து பிளான்ட் பாடியை லீஃப்லேருந்து ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் போக போக டாப்பில் வந்து என்ன பண்ணுறா, ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ப்ரெஷர் டெஃபினட்டாக க்ரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர் தான் என்ன செய்யுதுன்னா உனக்கு ஜைலம்லேருந்து, அதாவது ரூட்டில் இருக்கக்கூடிய ஜைலம்லேருந்து வாட்டரை புல் பண்ணி என்ன செய்யுது, மேலே டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு கொடுக்குது. இந்த புல்க்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். அண்டர்லைன் பண்ணிக்கோ, டிரான்ஸ்பிரேஷன் புல். This extends up to the root, causing the root up to absorb more water from the soil to ensure continuous flow of water from the roots to the leaves. இதுவரையும் நடக்கும்னு கேட்டேன்னா உனக்கு அந்த ரூட்டில் இருக்கிற வாட்டர் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகுதா அப்படின்னு செக் பண்ணுற வரையும் உனக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து புல் கிரியேட் ஆகும். ஸோ தட் வாட்டரும் உனக்கு மூவ் ஆகிட்டே போகும். இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே வந்து டிரான்ஸ்பிரேஷன் தான். டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல், அதாவது அந்த ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. Now, factors affecting transpiration. Factors affecting transpiration. There are some factors which are affecting the transpiration. Transpiration is affected by several external factors like temperature, light, humidity and wind speed. இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னி சீசன்லேயோ இல்லை வின்டர் டைம்லேயோ உனக்கு டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். இதே சம்மர் சீசனில் வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அனிமல்ஸ் பாடியில் கூட சம்மர் டைமில் நம்ம வந்து கன்சியூம் மோர் வாட்டர், நிறைய வாட்டர் குடிப்போம், நிறைய ஸ்வெட்டிங் நடக்கும். அதே சமயத்தில் மழை நேரத்தில் அந்த மாதிரி இருக்காது. நம்ம நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ண மாட்டோம், ஸ்வெட்டிங்கும் இருக்காது. அதே மாதிரி தான் பிளான்ட் பாடியிலையும் சில ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், லைட்டு, ஹியூமிடிட்டி என்ன செய்யுது, அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ளூட்ஸ் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ டெம்பரேச்சர், லைட்டு, ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி பிளான்ட் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணும். அது என்னன்னு கேட்டேன்னா ஸ்டொமேட்டா, அதாவது நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிளான்ட்
அண்ட் தென் கெனோபி ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா. கெனோப்பிங்கிறது அந்த பிளான்ட்டில் பிரான்ச் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதுதான் வந்து கெனோப்பின்னு சொல்கிறது. ஸோ இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் டிரான்ஸ்பிரேஷன் என்ன செய்யுது, அஃபெக்ட் பண்ணுது. நவ் ஃபிகர் 14.7 அதில் பாரு, காட் செல் இன் டர்ஜிட் அண்ட் ஃப்ளாசிட் கண்டிஷன். இப்போ காட் செல் ஃபஸ்ட்டு பிக்சர் பாரு, ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிற டைமில் எப்படி பல்ஜிங், நல்ல அதுக்கு பேர் பல்ஜ் ஆகிற அந்த கண்டிஷனுக்கு பேர் டர்ஜிட், நல்ல பல்ஜ் அவுட் ஆகிட்டு இருக்கும். காட் செல் வந்து அது ஸ்வாலன், இன்னொன்று என்ன சொல்லலாம், ஸ்வாலன் கண்டிஷன் தான் டர்ஜிட், ஓப்பன் ஆகிருக்கிறது. அதே ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகும்போது அந்த காட் செல் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரெங்கன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து போர்டு கொஷின், டெஃபினட்டாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ, இம்பார்ட்டன்ட் அந்த சிம்பிள் போட்டுட்டு இதை வீட்டில் எழுதி பாருங்கள். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் வந்து எதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சப்ளை வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக என்ன நடக்குது, உனக்கு நிறைய வாட்டர் பிளான்ட்டு பாடிக்குள்ளே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை இவாப்ரேஷன் நடக்கிறதுனால உன்னோட லீவ்ஸ் அந்த லீவ்ஸோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கூல் ஆகும். கீப் த செல்ஸ் டர்ஜிட், ஹென்ஸ் மெயின்டைன்ஸ் தேர் ஷேப். அதோட செல்ஸ் வந்து டர்ஜிடாக இருக்கிறதுனால ஒரு பிளான்ட் வந்து என்ன செய்யுது, அதோட கரெக்டாக அதோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நடத்தின இந்த டீச்சிங் பார்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஹாஃப் ஆஃப் த லெசன் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரூட் ப்ரெஷருங்கிற டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.